நிறைவாக ஆஸ்வதிக்கவும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நமக்கு வந்திருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை பிரிக்க நினைப்பவர் அல்ல, மாறாக நம்மை இணைக்க நினைப்பவர். அன்னை அழிக்க நினைப்பவர் அல்ல, மாறாக நம்மை எவ்வளவு சால சிறந்தது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டு நண்பர்கள், ஒருவன் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவன், இன்னொருவன் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன். நம்புகிறாரே என்று கேட்டார். அப்பொழுது நண்பன் பூவுகின்ற புயலை பார்த்து நான் நம்புகிறேன் என்றார். போகிற வழியிலே புயல் பூமியதை கேட்டார். அந்த புயலை காண்பித்தார். அப்பொழுது புயல் பூவுவதை நான் நம்புகிறேன் என்றார். சற்று தொலைவில் சென்ற பிறகு மறுபடியும் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த நண்பன் புயல் கேட்டார். மயில் ஆடும் நம்புகிறாயா என்று கேட்டார். ஆடுகின்ற மயிலை காட்டு நான் நம்புகிறேன் என்று கூறினார். சற்று தொலைவில் சென்ற பிறகு ஒரு மயில் ஒன்றை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அதை காண்பித்தார். மயில் ஆடுகிறது என்று சொன்னபொழுது நம்பினார். மூன்றாவதாக நம்புகிறாயா என்று கேட்டார். அப்படியே அமைதியாக இருந்தார். எனக்கு பாம்பு கொத்து என்று எல்லோருக்கும் தெரியும், அது விஷம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நம்பிக்கை விதந்த வாழ்வதற்காக, நம்பிக்கை விதந்த வாழ்வதற்காக என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அதன் பிறகு இந்த நண்பன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக தன்னை மாற்றிக் கொள்கிறான். இவன் ஏன், எதற்காக, என்ன காரணத்திற்காக கடவுள் மீது நம்பிக்கை அற்றவனாக இருந்தான் என்பது தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு இன்னல், இடையூறு அவனை தாக்கி இருக்கலாம். ஆனால் அவனை மீண்டும் அந்த கடவுள் நம்பிக்கைக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை